உனக்கு அவ்வளவு வீரம் இருந்தா மீண்டும் செந்தில் பாலாஜி கரூர்ல நிக்கிறது உனக்கு துப்பு இல்ல, கோயம்புத்தூருக்கு ஓடி போய் நிக்கிற. இது ராணுவ படை, தமிழக வெற்றி கழகத்தின் சிங்க பெண்கள். அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, தேவிகா அக்கா முன்னாடி பேச முடியுமா? அந்த சிங்கத்தை நான் தான் கட்டி போட்டு வச்சிருக்கேன், அமைதியா இருக்கா? நான் மட்டும் கொஞ்சம் இழுட்டேன்னு வைங்க, தேவிகா அக்கா முன்னாடி பேசுறதுல மூச்சே விட முடியாது. உங்களுடைய மொத்த கதையை முடிக்க எங்க அக்கா ஒருத்தங்களே போதும். பெரியோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, அண்ணன்களே, அக்காக்களே, சொந்தங்களே, பந்தங்களே, சிங்க பெண்களே, வில்லிவாக்கத்தை வெற்றி தலைவரின் கோட்டையாக மாற்றி வைத்திருக்கிற கழக மாவட்ட செயலாளர் அண்ணன் பூக்கடையார் அவர்களே, கொளத்தூரில் திக்கு முக்காடி போன திமுகவை திசையிட்டும் ஓடவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் VS பாபு அவர்களே, நான் வரும்போது மதிப்பிற்குரிய அண்ணன் JCD பிரபாகரன் அண்ணன் அவர்களே, நான் வரும்போது லைவ்ல பாத்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு சலசலப்பு, அண்ணன் நாஞ்சல் சம்பல் பேசிட்டு இருக்கிறாரு, கூட்டத்து மத்தியில் ஒரு சலசலப்பு, ஒரு பதட்டம், என்ன ஆச்சு தெரியல. அமலனுக்கு அடிக்கிறேன், இங்க இருக்கிற தம்பிகளுக்கு எல்லாம் அடிக்கிறேன், தம்பி ஹரி பேசிட்டு இருக்கிறாரு. அப்புறம் லைவ்ல ஆதவ வராரு, அவர் பேசும்போதுதான் தெரிகிறது எங்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டு எங்கள் பெண்கள் மீது பாசத்தோடு வெல்லும் பெண்கள் தமிழ்நாடு என்று வார்த்தைக்கு வார்த்தை வடை சுட்டுக் கொண்டிருந்த திமுகவை சார்ந்த ஒரு கூட்டம் பாட்டில் தூளாக்கி சோடா பாட்டில் வீசியதாக நான் அறிந்தேன். ஒரு திருத்தம், திமுக கார விஷயம் தான் அது சோடா பாட்டிலா இருக்காது, கோட்டர் பாட்டிலா தான் இருக்கும். கோட்டர் பாட்டில் தானா? இங்க காட்டுற உன் வீரத்தை, உனக்கு அவ்வளவு வீரம் இருந்தா மீண்டும் செந்தில் பாலாஜி கரூர்ல நிக்கிறது உனக்கு துப்பு இல்ல, கோயம்புத்தூருக்கு ஓடி போய் நிக்கிற. எழும்பூர்ல ஒரு MLA பரந்தாமன், அவருக்கு அங்க சீட் இல்ல, திரும்ப நின்னா ஓட்டு வராதுன்னு இன்னொருத்தரை கொண்டு வந்து நிறுத்துறீங்க. ஆனா கண்ணியத்தோடும் ஒழுக்கத்தோடும் இந்த வீட்டை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்த சிங்கப்பெண்கள் நாட்டை குறித்து சிந்திப்பதற்காக ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு சிங்கப்பெண்கள் வந்திருக்கிறீங்க. அவங்க மீது ஒரு சின்ன கல் விழுந்தாலும் தமிழக வெற்றி கழகம் சும்மா இருக்காது. இது ஏதோ மேடைக்காக சொல்ற நினைக்காதீங்க. வில்லிவாக்கத்தினுடைய வெற்றி வேட்பாளர் என அருமை சகோதரர் ஆதவ அர்ஜுனா நின்று கொண்டிருக்கிறார், அவரை வைத்துக் கொண்ட மேடையில் சொல்றேன். இன்னும் ஒரு முறை இதை போன்ற ஒரு வன்முறை பாதைக்கு நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் இதை கடுமையாக கண்டிக்கிறது. எந்த மேடையிலும் யார பத்தியுமே விமர்சனம் செய்யும் போது மதிப்போடு பேசுங்க, மரியாதையா பேசுங்க, கண்ணியத்தோடு கவனத்தோடு பேசுங்க. அவங்க நம்மளை பத்தி மோசமா பேசினாலும் நீங்க அவங்கள பத்தி மரியாதையோடு பேசுங்க என்று அரசியலில், நாகரிக அரசியலில் நடைபெற சொல்லிக் கொடுத்த தர்மத்தாயின் தவ புதல்வன் தளபதியின் பிள்ளைகள் நாங்கள். கருத்தா எதிர்கொள்ளுங்க, பேச்சுக்கு பேச்சுதான் பதில். எங்க இருந்தோ ஒரு பாட்டில் எடுத்து வீசிட்டா இந்த கூட்டத்தை கலைத்து விட முடியுமா? இது ராணுவ படை, தமிழக வெற்றி கழகத்தின் சிங்க பெண்கள். அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, தேவிகா அக்கா முன்னாடி பேச முடியுமா? அந்த சிங்கத்தை நான் தான் கட்டி போட்டு வச்சிருக்கேன், அமைதியா இருக்கா? நான் மட்டும் கொஞ்சம் இழுட்டேன்னு வைங்க, தேவிகா அக்கா முன்னாடி பேசுறதுல மூச்சே விட முடியாது. உங்களுடைய மொத்த கதையை முடிக்க எங்க அக்கா ஒருத்தங்களே போதும். எங்களின் நோக்கம் அதுவல்ல. திரும்ப திரும்ப இங்க பாருங்க, எவ்வளவு வயசு வித்தியாசம் இல்லாம சின்ன பசங்க அரியில இருந்து அக்கா வரைக்கும் நாகரிக அரசியல நடைபெற சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நேத்து பெரம்பூர்ல வெற்றி தலைவர் அப்படி வலது காலை எடுத்து வைத்து தன்னுடைய பரப்புரையை தொடங்குறார், கொளத்தூருக்கு வரார். பாரபட்சம் இல்லாத பாதுகாப்பை காவல்துறை கொடுத்திருக்கணும். ஆனா இன்னமும் எனக்கு தெரிஞ்சு 8-10 காவல்துறை அதிகாரிகளை தவிர வேற யாரையுமே டிரான்ஸ்பர் பண்ணல.
ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துட்டா அனைத்து முக்கியமான அதிகாரிகளும் டிரான்ஸ்பர் பண்ணணும். எலெக்ஷன் கமிஷனுக்கு வேலை பார்க்க வேண்டிய அதிகாரிகளில் சிலர் இன்னமும் அதிகாரத்திற்கு பயந்து முதல் முறை முதலமைச்சர் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய காப்பந்த அரசல்ல காட்டு தர்பாருக்கு கட்டுப்பட்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறீங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 20 நாளில் இந்த சர்க்கார் முடித்து வைப்பார். நான் உடனே கேட்டேன் தம்பிக்கு போன் பண்ணி, கூட்டத்துல பெண்கள் முன்னாடி பாட்டில் வீசி இருக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் ஒரு 10 சிங்க பெண்கள் தைரியமா இருக்கும் போது ஏதாவது ஒரு தங்கச்சி பயந்து போயிருக்குமே. என் தம்பி சொன்னா, ஒரு பொண்ணு கூட எழுந்து போலனா அடிப்பட்ட தவிர எல்லா பொண்ணும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாதவ் சார் அங்க இருக்கிறாரு, எல்லாரும் இருக்கிறாங்க. நாஞ்சல் சம்பத்தனை பேசிட்டு இருக்காரு. அவங்க எப்படி காவல்துறை இருந்தாலும் நமக்கு பாதுகாப்பு தர மாட்டாங்க. குளத்தூர்ல எடுத்து கொடுத்த பாதுகாப்பை தான் பார்த்தோமே. பாராபட்சம், அத்தனை பாராபட்சம். அதை பார்த்த உடனே இன்னொருத்தர் இருக்காரு பாருங்க, காப்பீடிக்கும் கலாச்சாரம், அதே டெய்லர், அதே வாடகை, ஒரு தலைவர். அவர் ஒரு ஜீப்ல ஏறி போறாரு. யாருமே இல்லாத டீ கடையில யாருக்கு சார் டீ ஆத்துறீங்க? அவரினுடைய வாரிசு அரசியல். அவர் மைக்கெல்லாம் மாட்டிட்டு அவர் ஒரு ஜீப்ல போறாரு. கூட்டத்தை காட்டுறாங்க, சும்மா சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு நல்ல கூட்டம். என்னடா இது கூட்டம் வருது எப்படின்னு பார்த்தா ட்விட்டர்ல வீடியோ வருது. 1-200 1-200 வாங்கிக்க. டிப்பர் லாரி வச்சு ஆத்து மணல கடத்துறீங்க, அடுத்த ஆளுங்களையுமா கடத்துவீங்க. 200 ரூபாய் கொடுத்து உங்களை எல்லாம் இணையத்தில் என்ன தெரியுமா சொல்லுவோம், 200 ரூபாய் ஊப்பின்னு திட்டிக்கிட்டு இருந்தோம். உண்மையிலே ஆளுக்கு 200 ரூபாய் கொடுத்து இப்படி கூட்டத்தை காமிச்சு அங்க பாக்குற ட்ரோன் ஷாட்ல அத்தனை சீருடை அணிந்த அதிகாரிகள் ஜீப்புக்கு பாதுகாப்பு தந்து, நியாயப்படி திமுக கூட்டத்துல வாசல்ல கட்டுற வாழைப்பழ தாருக்கு தான் நீங்க பாதுகாப்பு தரணும். புடிச்சு உருவி, என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை, புடிச்சு ஆட்டி பந்தலோடு எடுத்து. நான் போன் பண்ணி கேட்டேன், ஏய் வந்துட்டு இருக்கேன்டா, பெண்கள்லாம் யாரும் இல்லையா, ஒருத்தர் எந்திரிக்கல உட்கார்ந்து இருக்கிறாங்க. தலைவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா. அவங்க பாதுகாப்பு தெரியலையே, கோட்டை விட்டாங்க, என்னடா பண்ணீங்க? ஆனா எல்லா பெண்களையும் உட்கார வச்சுட்டு சுத்தி நாங்க அண்ணனுங்க நாங்க நிக்கிறோம்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய பசங்க நிக்கிறோம்னா, நாங்க அங்க நின்று இது வரைக்கும் இவங்க சாதாரண ஆள் கிடையாது. வெள்ள சட்டை போட்ட இவங்க தான் எங்களுடைய போலீஸ், இவங்க தான் எங்களுடைய காவலர்கள். தலைவரின் வார்த்தையில சொல்றேன், இவர் வெறும் வேட்பாளர் அல்ல, இந்த பூமிக்கு கிடைத்திருக்கிற காப்பாளர், இந்த தொகுதி கிடைத்திருக்கிற காப்பாளர் ஆதவ அர்ஜுனா. இதை விட பல பிரச்சனை எல்லாம் பார்க்க கூடாத வயசுல பார்த்து வந்த மனுஷங்க. பார்சியாலிட்டியா இருந்த பல துறைகளை புரட்டி போட்ட மனிதன். பக்கத்து ஸ்டேட்ல போய் இன்டர் ஸ்டேட் டோர்னமெண்ட் விளையாடுறதுக்கு கஷ்டப்பட்டு இருந்த குழந்தைகளை ஏரோப்ளைன்ல சிறகடித்து படிக்க வைத்த, பறக்க வைத்த மாமனிதன் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறார். முன்பின் தெரியாத ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு எவ்வளவு பீஸ் கட்டான்னு அவருக்கே கணக்கு தெரியாது. நான் சொல்றது கூட விரும்ப மாட்டாரு. அப்படி ஒவ்வொரு பெண்ணையும் சிங்க பெண்ணாக மாற்றி காட்டியவர். யாருன்னே தெரியாத பெண்களுக்கு இவ்வளவு செஞ்சவர். தான் சொந்த தொகுதி பெண்கள் சிங்க பெண்களுக்கு என்னென்ன செய்வார் இந்த மனிதன்? எழுதி வச்சுக்கங்க, பேப்பர்ல எழுதி வைங்க. நான் வந்து கையெழுத்து போடுறேமா? உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு தாய்மாருக்கும், ஒவ்வொரு பொண்ணுக்கும் தமிழக வெற்றி கழகமும் என் தங்க தளபதி தலைவரும் ஆதவ அர்ஜுனாவும் பொறுப்பு. உங்கள் பாதுகாப்புக்கு இவர் பொறுப்பு. உங்களை யாராவது திமுக காரங்க இந்த சோடா பாட்டில் விடுறது, கோட்டர் பாட்டில் விடுறது, அடுத்து இன்னும் என்னன்னா வாட்டர் பாக்கெட் விடுறது, 10 ரூபா பாட்டில், இதெல்லாம் வீண் முயற்சி. அப்படி நீங்க அதுதானா? நீங்கள் அணுக வேண்டிய முகவரி அண்ணன் VS பாபு அவர்கள். அதையும் நாங்க விரும்பல. அவன் அப்படி பண்ணிட்டு போறானா, அண்ணனுக்கு அக்காவுக்கு நான் சொல்றேன், அது அவங்களுடைய காலங்காலமாக செய்யக்கூடிய ஒரு கோலம். ஆனா நாம அப்படி கிடையாது. நாம வெற்றி தலைவரினுடைய வாரிசுகள். நாகரிக அரசியலுக்கு மட்டும்தான் நாங்கள் குரல் கொடுப்போம், நிற்போம் என்பதற்கு இந்த மேடை ஒரு சாட்சி. நான் நிறைய பேசக்கூடியவன், ஆனால் இன்று நான் பேச விரும்பவில்லை. இன்னைக்கு நடந்த சம்பவத்தை தமிழக வெற்றி கழகம் கடுமையாக கண்டிக்கிறது. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்க நாட்டுக்கு வேலை பாருங்க, மக்களுக்கு வேலை பாருங்க. ஒரே ஒரு வீட்டுக்கு வேலை பார்க்கறதுக்கு வரல, நீங்க இந்த நாட்டுக்கு வேலை பார்க்க வந்திருக்கீங்க. சரி, இவ்வளவு விசுவாசமா இருந்தீங்களே, உங்களுக்கு ஏதாவது அவங்க நல்லது பண்ணாங்களா? பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா மகளிர் காவல் நிலையம் போலாம். ஆனா மகளிர் காவல் நிலையத்தில் வேலை பார்க்கிற அந்த பெண் காவலர்களுக்கு அத்தனை பிரச்சனை.
ஏதாவது ஒரு கூட்டத்தில் பெண்களுக்கு பிரச்சனைனா பெண் போலீஸ் இருப்பாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். விருகம்பாக்கத்தில் நடந்த திமுக இளைஞர் அணியில பாதுகாப்பு பணியில இருந்த பெண் போலீஸ் மேலேயே ஒரு திமுக நிர்வாகி கை வச்சா செய்தி வந்தது. இப்ப எங்க போவீங்க? நீங்க எங்கேயும் போக வேணாம். எலெக்ஷன் டேட் அன்னைக்கு காலையில சாமியை கும்பிட்டு காக்கி சட்டை கொண்டாரு கழட்டி வச்சுட்டு நேரா உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு போங்க. அங்க பேலட் பட்டன் இருக்கும். அந்த பேலட் பாக்ஸ்ல தமிழக வெற்றி கழகம் கட்சி பேர் போட்டிருக்கோம். ஆதவ அர்ஜுனா படம் போட்டிருக்கோம். அந்த விசில் சின்ன பக்கத்துல இருக்கிற பட்டனை ஒரு அழுத்துங்க. காவலர்களுக்கும் சேர்த்து ஒரு காப்பாளர் கிடைத்திருக்கிறார். உங்கள் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். தளபதியின் ஆட்சி தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றும். இதற்கு இந்த மேடை ஒரு சாட்சி. குற்றவாளியை கைது செய்யாமல் இங்கிருந்து நகரமாட்டார் ஆதவ அர்ஜுனா. வில்லிவாக்க மக்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வெற்றி வரலாறு இந்த மனிதனின் வெற்றியில் இருந்து தொடங்குகிறது. தமிழக வெற்றி கழகம் வெல்லும். தமிழக வெற்றி கழகம் வெல்லும். இதை நாளை வருகிற தேர்தல் உலகிற்கு சொல்லும். விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி. வெற்றி. வணக்கம்.